Hello students, welcome to GA Maths, Chapter 11, Integral Calculus. அதில் வந்து exercise 11.5 நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் question number 17 பார்த்தீங்கன்னா அது எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா அது வந்து partial fractions மெத்தடில் பிரித்து செய்கிற மாதிரி வரும். கொஷின் இந்த 11th கொஷின் 17th கொஷின் இங்கே இருக்கு. இன்டெக்ரல் எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த கொஷின். ஓகே, அதாவது டினாமினேட்டரில் யூ ஹாவ் த ப்ராடக்ட் ஆஃப் டூ லீனியர் ஃபேக்டர்ஸ். இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதை டைரெக்டாக நம்ம பண்ண முடியாது. அந்த டீகம்போசிஷன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா மெத்தட் ஆஃப் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கீங்க பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடு. ஸோ அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத இங்கே கொஞ்சம் நம்ம அதை ரெக்கலெக்ட் பண்ணிக்கலாம் மெத்தடை. இப்போ ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். 1 பை டீகம்போசிஷன், இப்போ நம்ம பண்ண போகிறது டீகம்போசிஷன் பை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட். அது பண்ணிவிட்டு அப்புறமா இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ லீனியர் ஃபேக்டர்ஸ் இப்படி இருக்குது அப்படின்னா 1 பை, நான் இப்போ இன்டெகிரலுக்குள்ளே போல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸில் எப்படி பிரிப்போம் அப்படின்றத தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ 1 பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பின்னு இருக்குன்னா இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்னால் செப்பரேட் ஃப்ராக்ஷன்ஸாக அப்படி சம் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதுறது அதான். ஓகே, ஸோ இது எப்படி பிரிப்போம் அப்படின்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி, இதை தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அப்புறம் ப்ரொசீட் பண்ணுவோம். சப்போஸ் யூ ஹாவ் 3 லீனியர் ஃபேக்டர்ஸ் இந்த டினாமினேட்டர் எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சின்னு இருக்குன்னா இதே எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸாக எழுதுறது அப்படின்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி பை எக்ஸ் மைனஸ் பி பிளஸ் இ பை எக்ஸ் மைனஸ் சி. அண்ட் நம்ம ப்ரொசீட் பண்ணி ஏபிசி வேல்யூஸ் கண்டுபிடிச்சி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. அண்ட் சப்போஸ் இட்ஸ் லைக் திஸ், ஒரு லீனியர் ஃபேக்டர் டினாமினேட்டரில் இருக்குது அண்ட் யூ ஹாவ் 2 அதர் லீனியர் ஃபேக்டர்ஸ் விச் ஆர் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் வந்து நான் ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ். இங்கே 2 பண்ணலாம், இங்கே வந்து ரிப்பீட்டட் ஃபேக்டர்ஸ். ஓகே, எக்ஸ் மைனஸ் பி வந்து 2 டைம்ஸ் வருது. இப்படி இருந்தால் எப்படி பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் எழுத முடியும் அப்படின்னா ஏ பை எக்ஸ் மைனஸ் ஏ இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று அண்ட் பி பை இந்த எக்ஸ் மைனஸ் பி இருக்குல்ல அந்த எக்ஸ் மைனஸ் பியை மட்டும் எடுத்துக்கோங்க. அடுத்தது சி பை எக்ஸ் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ தான் இதை டினாமினேட்டர் இது மூணையும் நம்ம கம்பைன் பண்ணி எல்சிஎம் எடுக்கும்போது நமக்கு என்ன வரும்னா இந்த எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மட்டும் கிடைக்கும். ஓகே, ஸோ எப்படி பிரிக்கணும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ்லன்றது உங்களுக்கு நல்லா தெரியணும். அண்ட் சப்போஸ் டினாமினேட்டரில் நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம், ஒரு லீனியர் ஃபேக்டர் இருக்குது, ஒரு குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருக்குது அப்படின்னா இந்த கேஸில் எப்படி பிரிக்கணும் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னா ஏ பை அந்த லீனியர் ஃபேக்டர் ப்ளஸ் இங்கே வந்து எப்படி வரும்னா பிஎக்ஸ் ப்ளஸ் சி, இதுதான் இங்கே டிஃப்ரென்ஸ். ஓகே, இதை வந்து எப்படி எழுதணும்னா ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி divided by x square plus b, அந்த quadratic factor, any quadratic factor, square term இருக்கும் constant term இருக்கும். ஸோ அந்த quadratic factor வர இடத்துல நம்ம என்ன பண்ணிடணும், மேலே வந்து bx plus cன்றதை போடணும். a by x minus a plus bx plus c. ஓகே, இப்போ வந்து எக்ஸசைஸ் 11.5க்கு போகலாம். கொஷின் நம்பர் 17. ஓகே, இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தடில் இப்போ நம்ம பிரிக்க போகிறோம். இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம், இன்டெகிரல்லாம் இப்போ போடலை. முதல்ல நம்ம இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை பிரிச்சிருவோம், அப்புறமா நம்ம இன்டெகிரேட் பண்ணலாம். ஏ பை எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் 3ன்னு இதை எழுதிக்கங்க. பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அல்ஜிப்ராவில் படிச்சிருக்கனால உங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்ட்டு. ஸோ எல்சிஎம் போட்டுக்கலாம். இங்கே எக்ஸ் ப்ளஸ் 2 இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எக்ஸாம்ஸ்லலாம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் பிரிக்கிறதெல்லாம் கூட கொஷின்ஸ் கேட்பாங்க, இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது எல்சிஎம் போட்டுக்கோங்க டினாமினேட்டரில். ஸோ மேலே என்ன வந்துடும், ஏ இன்ட்டு இது அங்கே மல்டிப்ளை ஆயிரும், அது அங்கே இது இங்கே மல்டிப்ளை ஆயிரும் இல்லையா. ஸோ ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூமரேட்டர்ஸை மட்டும் கம்பேர் பண்ண போகிறோம். டினாமினேட்டர்ஸ் ஈக்குவல் தானே. ஸோ யூ கேன் கம்பேர் த நியூமரேட்டர்ஸ். ஸோ திஸ் ஒன் கிவ்ஸ் யூ எக்ஸ் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு a into x plus 3 plus b into நம்ம எய்ம் என்னன்னா இப்போ நம்ம ஏபியோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஏபி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா
ரெண்டும் இருக்குது ரைட் சைடில். ஸோ நம்ம ஐதர் எக்ஸ் ப்ளஸ் 3 இல்லைன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 0 ஆக்க போகிறோம். அப்போ இங்கே நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூஸ் கொடுக்க போகிறோம். எக்ஸுக்கு -3 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். புட் x = -3 போட்டிங்கன்னா -3 + 3 the whole thing will become 0. அண்ட் இங்கே வந்து எக்ஸுக்கு வந்து -2 போடுறோம்னு வச்சுக்கோங்க. டோட்டலாக ஈக்குவேஷனில் -2 போட்டோம்னா இந்த ஃபேக்டர் நமக்கு 0 ஆயிரும், -2 + 2. அதனால எப்போவுமே இந்த மாதிரி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக்டரோட ஆப்போசிட் சைன் போடுங்க, அடுத்த ஃபேக்டரில் உள்ள ஆப்போசிட் சைனை போடுங்க. இதை ஒரு நேம் பண்ணிக்கோங்க ஈக்குவேஷனை. ஸோ புட் x = 0 போட போகிறோம். இப்போ சாரி x = -3 போட போகிறோம். இப்போ சொன்னேன்ல இங்கே -3 இன் ஈக்குவேஷன் 1, ரைட்? ஸோ லெஃப்ட் சைடும் வேல்யூ கொடுக்கணும், ரைட் சைடும் கொடுக்கணும். எக்ஸ் எங்கெல்லாம் இருக்கோங்க. -3 + 1 = a இன்ட்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தடில் அல்ஜிப்ராவில் இதை தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. இப்போ வந்து இங்கே என்ன ஆயிரும்னா -3 + 3 போடும்போது இது வந்து 0 ஆயிரும். இது போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக போட்டுடலாம். நான் உங்களுக்கு நல்லா புரியுறதுக்காக நான் போட்டு காட்டுறேன். ஸோ இது என்ன ஆயிரும், நமக்கு இது 0 ஆயிரும். எப்போவுமே எந்த ஃபேக்டருக்கு நம்ம அதோட ஆப்போசிட் சைன் போடுறோமோ அந்த ஃபேக்டர் 0 ஆயிரும். b மட்டும் இருக்கும். 2 - 3 is -1. ஸோ -1 × b -b ஆயிரும். -b = லெஃப்டில் என்ன இருக்குது, 1 - 3 is -2, which gives you b = என்ன வந்துருச்சு, 2ன்னு வருது இல்லையா? b = 2ன்னு வருது, ரைட்? அடுத்தது a கண்டுபிடிக்க போகிறோம். ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், -2 போடணும். இங்கே சொன்னேன்ல, அது அங்கே +2 இருக்கனால. புட் x = -2, அதாவது இது +2 இருக்கனால எக்ஸுக்கு -2 போடுறோம். அப்போ தான் அது 0 ஆகும்ட்டு. இன் ஈக்குவேஷன் 1 அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் எக்ஸ் இருக்க -2 போடுங்க, ரைட் சைட்லேயும் போடுங்க. அப்போ -2 + 1 = ரைட் சைடில் என்ன ஆகும், a இன்ட்டு எக்ஸுக்கு -2 போடுங்க, +3ன்னு வந்துடும், ப்ளஸ் b இன்ட்டு -2 + 2 வந்துடும் இல்லையா? x + 2 தான் அந்த ஃபேக்டர். ஸோ இது 0 ஆயிரும். இது வந்து போட்டு காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் சொன்ன மாதிரி a இன்ட்டு இது வந்து 1 ஆயிடுச்சு, இது வந்து 0 ஆயிரும். அதை விட்டுலாம் நம்ம. அண்ட் 1 - 2 is -1. ஸோ திஸ் கிவ்ஸ் யூ a = -1. நவ் யூ காட் த வேல்யூஸ் ஆஃப் a அண்ட் b. நவ் யூ சப்ஸ்டியூட் ஹியர், ரைட்? எங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும், நம்ம பிரித்து எழுதணும்ல. இங்கே ஏயோட பியோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்டெக்ரலுக்குள்ளே நம்ம போட போகிறோம் அதை. ஓகே, தேர்ஃபோர் அந்த இன்டெக்ரல் இந்த கொடுத்துருக்குற அந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆயிருதுன்னா x + 1 / x + 2 × x + 3 = a என்னாச்சு நமக்கு -1 இல்லையா? ஸோ திஸ் வில் பி -1 டிவைடட் பை அதுக்கு கீழே இருந்த ஃபேக்டர் வந்து x + 2ன்னு இருந்துச்சு, ப்ளஸ் b வந்து 2. ஸோ 2 அதுக்கு டினாமினேட்டரில் இருந்த ஃபேக்டர் வந்து x + 3ன்னு இருந்துச்சு. ஸோ நம்ம இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இப்போ இன்டெக்ரலில் போட்டுக்கலாம். ஓகே, தேர்ஃபோர் இன்டெக்ரல் ஆஃப் x + 1 / x + 2 × x + 3 dx = இப்போ டைரெக்டாக நம்ம ரெண்டு இன்டெக்ரல்ஸாக கூட பிரித்து எழுதிடலாம். இந்த மைனஸ் சைன் அப்படியே வெளியே எடுத்துருங்க. 1/x + 2 dx ப்ளஸ் இந்த 2 வெளியே எடுத்துருங்க. 2 × இன்டெக்ரல் 1/x + 3 dx. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு, இது என்னது, மைனஸ், இது லாக் இல்லையா? லாக் தானே வரும் இந்த ஃபார்முலா. மைனஸ் லாக் mod x + 2 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 × log mod ஃபார்முலா இது தான். அதாவது இன்டெக்ரல் dx/xக்குரிய ஃபார்முலா. இன்டெக்ரல் dx/x = log mod xன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஃபார்முலா தான் நான் இங்கே அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ log mod x + 3, இங்கே x மட்டும்தான் இருக்குது, அதோட எதுவும் நம்பர் இருந்தால் நம்ம போட்டு டிவைட் பண்ணோம். இங்கே அதெல்லாம் இல்லை நமக்கு. அவ்வளோதான். திஸ் இஸ் த இன்டெக்ரேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் டேர்மை முதல்ல எழுதிருங்க. திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 log mod x + 3 மைனஸ் log mod x + 2 plus c. This is the integration of the given function using the method of partial fractions. We
டீகம்போஸ் த கிவன் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் மெத்தட்லாம் எப்படி நம்ம பிரிக்கிறோம் ஒரு டிஃப்ரெண்ட் கேசஸ்லன்னு அதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. வில் கண்டினியூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.